அவ்வளோ வியர்ஸ் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கூகுள் எர்த் யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய இடத்தை கண்டுபிடிக்கிறது 3D ஃபார்மேட்டில் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கூகுள் எர்த் மூலிமா நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற இடத்த வேணாலும் சர்ச் பண்ணலாம், அதனுடைய இடத்த பார்க்கலாம். ஃபோட்டோ இமேஜ் ஆக்சுவலாக நேரில் பார்க்குற மாதிரியே 3D ஃபார்மேட்டில் நீங்கள் பார்க்கலாம். அது எப்படிங்கிற வீடியோவில் நான் சொல்லித்தரேன். வீடியோ நல்லா கவனமாக பாருங்க, முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி நான் கேட்டுக்கிறேன். அவங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் எர்த்துன்னு டைப் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் கூகுள் எர்த்துன்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கூகுள் எர்த் ஓப்பன் ஆகும். லோட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா லோடிங் ப்ராசஸ் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் உங்களுடைய பூமியோட முழு படம் அதில் தெரியுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்க யூனிவர்சல் இருக்கு, அண்ட பெருவெளி. இதில் நம்மளுடைய சின்ன பூமி இருக்கு. இது பாருங்க, பூமி பாருங்க சுற்றிட்டே இருக்கு. பின்னாடி பாருங்க பேக்ரவுண்டில் யூனிவர்ஸில் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாமே நமக்கு தெரியுது. இப்போ இந்த இடத்துல இப்போ இது கூகுள் இந்தியா. நீங்கள் இந்த வேர்ல்டில் உலகத்தில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த சர்ச் பண்ணணும், ஆக்சுவலாக அதனுடைய இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனுடைய இமேஜ் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் சூப்பராக 3D ஃபார்மேட்டில் நேரில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூகுள் எர்த்து. இந்த கூகுள் எர்த்தை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியல. நான் அதுக்கோசரம் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோ நல்லா பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, சர்ச் இங்கே இருக்கு. இது பாருங்க வயேஜர் இருக்கு. இது பாருங்க ஐ ஆம் ஃபீலிங் லக்கி, மை பிளேஸு. இது ஷேர். உங்களுக்கு பிடிச்ச இடத்த நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, அந்த இடம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண விரும்பினா அதை ஷேர் பண்ணிக்கலாம். இது பாருங்க மெஷர் டிஸ்டன்ஸ் அண்ட் ஏரியா. அதனுடைய இடைவெளியை நீங்கள் கணக்கிடணும் அப்படின்னா இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்த தேடுற பாருங்க, சர்ச்சு. இந்த சர்ச் பாக்ஸில் நான் பாருங்க தாஜ்மஹால் டைப் பண்ணுறேன். பாருங்க தாஜ்மஹால் டைப் பண்ண பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக கூகுள் பாருங்க தாஜ்மஹால் கட்டுது. எங்க இருக்கு தாஜ்மஹால்? நம்ம இந்தியாவில் இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவுக்கு வந்துருச்சு பாருங்க. இந்தியாவில் தாஜ்மஹாலோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்க பாருங்க யமுனா ரிவர், இந்த ஆறு ஓடுறது தெரியுது. இங்க பாருங்க கூகுள் மேப்ல தாஜ்மஹாலோடைய பிளேஸ் பாருங்க, ஆக்சுவல் பிளேஸ் நீங்க துல்லியமா உங்களுக்கு பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிற பாருங்க இந்த காடுகள், பின்னாடி மரங்கள் வச்சது எடுத்து பாருங்க, இடம் எல்லாமே இருக்கு. இப்போ அந்த இடத்த பாருங்க யமுனா நதி ஓரத்து தெரியுது. இங்க பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா பாருங்க தாஜ்மஹாலோட இமேஜ் போட்டோஸ் இருக்கு. இதை கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். தாஜ்மஹால் பத்தி உங்களுக்கு இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. விக்கிபீடியால பத்தி எடுத்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. தாஜ்மஹாலோடைய ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாங்க இதில் விக்கிபீடியா எழுத்துனா விக்கிபீடியா வெப்சைட் ஓப்பன் ஆகும். அங்கே போய் நீங்கள் தாஜ்மஹால் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஷார்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களோட இமேஜ் பாருங்க இங்கே இருக்குது. அதே மாதிரி தாஜ்மஹால் இருக்குது. பக்கத்தில் என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பாருங்க ஏரோ மார்க்கில் இருக்குது, அம்புக்குறியில் இருக்குது, காமிச்சுக்கிறாங்க. இது இப்போ 3D ஃபார்மேட்டில் இருக்கு. 2D வேணும்னா பார்த்துங்க 2D இருக்கு. 2D வீட்டில் பார்க்கணும் 2D கொடுத்தீங்கன்னா 2D ஃபார்மேட்டில் அப்போ உங்களுக்கு இமேஜ் இருக்கு தெரியுது. 2Dயில் என்னன்னா உங்களுக்கு இமேஜ் ரொட்டேட் ஆகாது, அப்படியே நிற்கும், அவ்வளோதான். இது நீங்கள் ரொட்டேட் ஆகாது. பாருங்க 3D கொடுக்குறேன். பிளேஸ் பார்த்தீங்களா
360 டிகிரியில் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். எப்படி வேணால் அவனை மாற்றிக்கலாம் பாருங்கள். இடத்த நான் மூவ் பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன், மவுஸில் வந்து இழுக்கிறேன், தள்ளி விடுறேன், இடத்த பெருசு பண்ணுறேன், இந்த இடத்த நான் பெருசு பண்ணுறேன். 3D ஃபார்மேட்டில் எப்படி வேணால் சுற்றி நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கூகுள் மேப்பில் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், தாஜ்மஹால் போட்டுக்கிறாங்க. அதனுடைய அட்ரஸ் பாருங்க இருக்குது. ஆக்ராவில், உத்தரப்பிரதேசில் இருக்குது. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு. இதே மாதிரி வேர்ல்டில் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிக்கலாம். அதனுடைய அட்ரஸையும் பார்க்கலாம். எந்த ஏரியா, எந்த ஊர், அதோட பின்கோடு என்ன, அங்கே என்ன அதோடைய வெதர் எப்படி இருக்கு, அங்களுடைய கால சூழ்நிலை எப்படி இருக்கு, கோல்டா இருக்கா, ஹீட்டா இருக்கா, எவ்வளவு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு இது. நம்ம பூமியில் இருக்கிற முக்கியமான பிளேஸ் தர்றதுக்கு சிறப்பான வழி. இது வந்து பள்ளி குழந்தைகளுக்கு, கல்லூரி படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும். மற்றவர்களுக்கும் யூஸ் ஆகும். அட்வென்ச்சர் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டூரிஸ்ட் பிளேஸ் போகிறவங்களுக்கு கூகுள் மேப் மூலிமா தேடி அதனுடைய இடத்த நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போகலாம். அந்த இடத்துல எங்கே இருக்குது என்னன்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல வேஜர் இருக்குது. இது கிளிக் பண்ணுறேன். வேஜர் அப்படிங்கிறது ஏற்கனவே டீஃபால்ட்டாக இருக்கிற முக்கியமான பிளேசஸ் எல்லாம் இதில் வந்து அப்லோட் ஆகிருக்கும். அது வந்து உங்களுக்கு ஸ்லைடாக வந்து ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். பெஸ்ட் பிளேசஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய இடத்த காமிக்கும். பாருங்க, இதை கிளிக் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு பாருங்க காமிக்கும். ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்கன்னா பாருங்க, அங்கே போயிடும். பாருங்க, தேடுது கூகுள் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதே ஆட்டோமேட்டிக்காக கூகுள் சர்ச் பண்ணி உங்களுக்கு பாருங்க 3D ஃபார்மேட்டில் வரும். ஆக்சுவலாக காமிக்குது அப்படின்ட்டு. போட்டோஷாப் பண்ணுறதுக்கு ரீஸ்டார்ட்டு பார்த்தீங்களா, இது ஆக்சுவல் உண்மையான ஃபோட்டோஸ். இதை கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது வந்து ஷார்ட்டாக கொடுத்துக்கிறாங்க. 10 ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஸ்லைடில் இருக்கிறனாக அது வரும். பாருங்க, 3D ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஆக்சுவலாக இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வந்து உங்களுக்கு இதாகும். நீங்கள் எப்படி வேணால் இழுத்துக்கலாம், ட்ராவல் பண்ணலாம், எப்படி வேணால் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபில்லிங் லக்கி கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் குறிப்பிட்ட பிளேஸில் வர மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடம் லேக்கில் சார். அதனுடைய ஃபோட்டோ இருக்குது, அதனுடைய டீட்டெயில் இருக்குது. இந்த ரவுண்டு சர்க்கிள் எடுத்தோம்னா நம்மளுடைய பிளேஸ்க்கு வந்துடும். அழுத்துற பாருங்க, ஏன்னா என்ன போட்டிருக்கு பாருங்க, ஃப்ளை டு யுவர் லொக்கேஷன் இருக்கு. கிளிக் பண்ண பாருங்க. இப்போ கூகுளில் எடுத்து நம்மளுடைய இடத்த வந்து நான் வந்து சர்ச் பண்ணுறேன், தெரிஞ்சுக்க வருமேன்னு கேட்குது. அளவு கொடுத்தீங்கன்னா போதும். உடனே பாருங்க மாறுது. இப்போ நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்த காமிக்கும். ஆக்சுவலாக நான் எங்கே இருக்கிற பாருங்க. இது பெருசு பண்ணுங்க. பெருசு பண்ணிட்டே வந்தீங்கன்னா பாருங்க, டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ஆக்சுவலாக எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்த காமிக்கும். டபுள் கிளிக் பண்ணிகிட்டே வாங்க. வந்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக இப்போ எந்த இடத்துல இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலில் வந்து கூகுள் மேப்பு காட்டும். இதில் ஆக்சுவலாக அப்போ நான் கேட்குறேன், இந்து டெம்பிள் தமிழ்நாடு. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம்.
இது ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இது ஜூம் பண்ணுறத பெருசு பண்ணுறத பெருசு பண்ணிக்கலாம். 3D ஃபார்மேட்டில் போனால் 3D கொடுத்துக்கலாம். 3D கொடுத்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகும். 3D ஃபார்மேட்டில் உங்களுடைய பிளேஸ் வந்து நீங்கள் 4 பக்கம் சுற்றி பார்த்தோம். நார்த், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்துன்னு அப்படின்னு 3D ஸ்ட்ரீட்டில் எல்லா சைடும் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். இது அற்புதமான ஒரு ஆப்பு. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பிங்கன்னா ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்லேயோ, ட்விட்டரில், கூகுளில் யாருக்கு வேணால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். லிங்க்கை எடுத்து உங்களுடைய வெப்சைட்டில் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. மெஷர் கொடுத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் காட்டும் உங்களுக்கு, எத்தனை ஃபீட்டு எத்தனை இது அப்படிங்கிறத பற்றி. நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் எந்த இடத்த தர்றீங்களோ அந்த இடத்துக்கும் இப்படி மூவ் பண்ணி டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் இருக்குது, ஏரியா இருக்குது, டோட்டல் ஏரியாவுடைய ஸ்கொயர் பார்க்கணும். ஒரு இடத்தினுடைய அளவை வந்து நம்ம அளவிடணும் அப்படிங்கிறத கூட இதில் பார்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் லேண்ட் இருக்குது, அந்த லேண்டோட சைஸ் பார்க்கணுன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் மெஷரில் கொடுத்து அந்த லேண்டோட சைஸை வந்து நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம். இதில் மெனுவில் போனீங்கன்னா பாருங்க சைன் இருக்கு. நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா சைன் பண்ணி கூட நீங்கள் பார்த்து லாகின் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் போட்டோஸ் இருக்கு, இது மாதிரி இருக்கு. இப்போ திரும்ப ஒரு இடத்துல சேர்ச்சு இன்னொரு இடம் வந்து போகிறேன். பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ நான் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் கொடுத்தேன் பாருங்க. மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்துருச்சு. 3D 60 ஃபார்மெண்ட்டில் பாருங்க, துல்லியமாக தெரியும் அந்த இடத்த. அப்படியே பாருங்க ஸ்கொயராக இருக்கு பாருங்க. 3D 60 ஒரு வடக்கு கோபுரம் காமிக்குது. மீனாட்சி அம்மன் டெம்பிள் பாருங்க, சோப்புகளால் ஏற கட்டுது. இந்த இடத்த பாருங்க, இங்கே இருக்கு பக்கத்தில் ஊர் எல்லாம் பிளேஸ் போகிறப்பதெல்லாம் இங்கே பாருங்க இமேஜ் இருக்கு. இந்த இமேஜோட நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். சின்னதாக பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ண சின்னதாகிடும். சூப்பரான ஆப்பு. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது வேணால் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பு. இந்த ஆப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.